இங்கிலாண்டோட எக்ஸைட்டிங் பிரான்ச்சைசி டோர்னமெண்ட் 106th சீசன் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த சீசன்ல வந்து சில இன்ட்ரெஸ்டிங் சேஞ்சஸ் இருக்கு. ஐபிஎல் டீம்ஸோட என்ட்ரியும் இருக்கு. என்னென்ன புது சேஞ்சஸ்லாம் இந்த சீசன்ல இருக்குங்கிறத நம்ம குயிக்கா இந்த ஒரு மினிட்ல கவர் பண்ண பார்க்கலாம் வாங்க. செட்டுன்னு அழைக்கப்படுற டெர்மினாலஜியை இந்த சீசன்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க. எவ்ரி 5 balls வந்து ஒரு செட்டுன்னு கூப்பிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் 100 டோர்னமெண்ட்ல. அந்த செட்டுங்கிற டெர்மினாலஜி வந்து இந்த சீசன்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க. பால்ஸ் அப்படிங்கிற டேர்ம் மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஈச் bowler கேன் bowl 5 balls இல்லைன்னா 10 balls in a trot. அதுதான் வந்து இருக்க போகுது. அதெல்லாம் ஆஸ் யூஷுவலி அப்படியே தான் இருக்க போகுது. அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்புறம் வந்து புதுசா 100 ஹெலிக்ஸ் அப்படின்னு ஒரு ட்ராஃபி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது என்னன்னா அடிஷனல் டு த மென்ஸ் சாம்பியன்ஷிப் அண்ட் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி. இது புதுசா 100 ஹெலிக்ஸ் ட்ராஃபி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது என்னன்னா வந்து மென்ஸ் அண்ட் உமன்ஸ் டீம் கம்பைண்டா எந்த டீம் நல்லா பெட்டரா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த டீமுக்கு வந்து 100 ஹெலிக்ஸ்ங்கிற ஒரு ட்ராஃபி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது இல்லாம நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஐபிஎல் டீம் ஓனர்ஸோட என்ட்ரி இன்டு 100 டோர்னமெண்ட் தாங்க. நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 4 டீம்ஸ் வந்து ஐபிஎல் ஓனர்ஷிப் உள்ள இருக்காங்க. நார்தர்ன் சூப்பர் சார்ஜர்ஸா இருந்த டீம் வந்து இப்ப சன்ரைசர்ஸ் லீட்ஸா மாறி இருக்கு. ஓவல் இன்வின்சிபிள்ஸா இருந்த டீம் வந்து இப்ப எம்ஐ லண்டனா மாறி இருக்காங்க. மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் இருந்த டீம் வந்து மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்னு மாறி இருக்காங்க. சதர்ன் பிரேவ் டீம்ல பாத்தீங்கன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட கோ ஓனர் ஜிஎம்ஆர் குரூப் அவங்க வந்து 49% ஸ்டேக் வச்சிருக்காங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் உமன் ஸ்டார்ஸ் 4 பேர் வந்து 100 டோர்னமெண்ட்ல ஆட போறாங்க. பாத்தீங்கன்னா வந்து ஸ்மிருதி மந்தனா, ரிச்சா கோஷ் வந்து மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் டீம்ல ஆடுறாங்க. ஜெமேமா ரோட்ரிக்ஸ் வந்து சதர்ன் பிரேவ்ல ஆடுறாங்க. அண்ட் தீப்தி சர்மா வந்து சன்ரைசர்ஸ் லீட்ஸ்ல ஆட போறாங்க. இந்த 100 டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா எம்ஐ லண்டன் முன்னாள் ஓவல் இன்வின்சிபிள்ஸ் இப்ப இருக்கிற எம்ஐ லண்டன் டீம் இவங்க தான் வந்து டாமினேட் பண்ணிருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியுங்க. 3 சீசன் வந்து மென்ஸ் டீம்ல ஜெயிச்சிருக்காங்க. 2 சீசன் வந்து உமன்ஸ் டீம்ல சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் மென்ஸ்ல வந்து இவங்க தான் வந்து இப்போ வந்து டிஃபெண்டிங் சாம்பியனாகவும் இருக்காங்க. வியூஸ் நீங்க சொல்லுங்க, எம்ஐ லண்டன் அதாவது ஓவல் இன்வின்சிபிள்ஸ் அவங்களோட டாமினன்ஸ் இன் 100 டோர்னமெண்ட்டை கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல வந்து வேற ஏதாவது புது சாம்பியன்ஷிப் வருவாங்களா? இந்த டோர்னமெண்ட் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பியாண்ட் கிரிக்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.